வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் பெண்கள் ஆபத்து நேரத்தில் காவலன் உதவி செயலியை பயன்படுத்தி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாகை தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் விழிப்புணர்வு கூட்டத்தில் மாணவிகளுக்கு அறிவுரை. நாகப்பட்டினம் ஆண்டவர் தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் திவ்யா பங்கேற்று செவிலியர் மாணவிகளுக்கு பாலியல் விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கினார். மாணவிகள் மத்தியில் பேசிய அவர், தங்களை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், ஆண் குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் இடங்களில் தொடக்கூடாது என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கூறியவர், மாணவிகள் அனைவரும் காவலன் உதவி செயலியை தங்களுடைய செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், ஆபத்து நேரத்தில் அதை பயன்படுத்தி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். இதில் மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் அமுதா, கல்லூரி தாளாளர் நடராஜன், கல்லூரி முதல்வர் கோமதி மற்றும் செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். நன்றி. இவங்க நம்பரை நான் போட்டு, அதாவது நீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு யார் வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு வச்சுருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் நான் சொன்ன சுச்சுவேஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு நைட் ஒரு 1 o'clock முடிச்சுட்டு நீங்கள் போறீங்க. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட குடிச்சிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் எடுத்து ஃபோன் அடித்து நீங்கள் பயந்து அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கே போகாதீங்க. உடனே காவலன் ஆப் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு வந்து காவலனோட நம்பருக்கு போய் அந்த கால் போயிடும். கால் போன உடனே அவங்க இங்கேருந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன்லேருந்து ஃபோன் அடித்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உடனே உங்களுக்கு ரீச் ஆவாங்க. சரிங்களா? செகண்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஒரு 3 பேர் கொடுத்தீங்களா, 3 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களா, அவங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு பீப் சவுண்ட் போகும், ஒரு மெசேஜ் ஒன்று போகும். இந்த மாதிரி நான் வந்து ஆபத்தில் இருக்கேன், உடனே என்னை வந்து புரியுதுங்களா? செகண்ட் இது நீங்கள் சேஃப்டி ஆகிட்டீங்க. தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்லைன்லேருந்து ஃபோன் பண்ணாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட லொக்கேஷனை செக் பண்ணி உங்கள் நியர்பையில் உள்ள போலீஸாக உடனே உங்கள் இடத்துக்கு அனுப்புவாங்க.